இதில் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். தனித்துவம்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டேலண்ட் எல்லாம் தேவையில்லை. ஏஜுக்கும் இங்கே பெரிய ஏஜ் நோ பார். எப்போவுமே ஒரு 60 ஏஜ் பர்சன்லாம் வந்து கூட கற்றுருக்காங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ கிளாஸஸ் தான். இதுக்கெலாம் நாங்கள் எதுவும் வாங்கிக்கிறது இல்லை. நாங்கள் கேட்குற ஒரே ஒரு தட்சணை என்னென்னா, அந்த டைமிங் சொன்னாங்கன்னா அந்த டைமிங்க்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து லேட்டாக வருமே தவிர சொல்லிக் கொடுக்குற குரு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பங்க்சுவலாக இருப்பாங்க. இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் இந்த ஏரியாவில் தான் வரணும், இல்லை இந்த ஏரியா சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எங்கேருந்து வேணால் வரலாம். பேரை சேர்த்து விடுறதுக்காக வந்தது. ஒரு வருஷமாக நானும் கிளாஸ் அட்டன் பண்ணி சண்டே வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி அரங்கேற்றமும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உள்ள பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மொபைல் அடிக்ஷன்லாம் இருந்தது. பட் ஒரு 2-3 மாதத்துல அவன் வந்து இந்த செண்டை வர ஆரம்பிச்சிருந்தது. படிப்பு பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தனித்துவம்லாம் பெருசாக வேண்டாம். இதில் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். தனித்துவம்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டேலண்ட் எல்லாம் தேவையில்லை. ஏஜுக்கும் இங்கே பெரிய ஏஜ் நோ பார். எப்போவுமே ஒரு 60 ஏஜ் பர்சன்லாம் வந்து கூட கற்றுருக்காங்க. ஏஜும் பிரச்சனை இல்லை, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எங்கள் விஷயம். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் செண்டை மேளம் ஃபாலோ பண்ணுவேன். எங்கெங்கெல்லாம் இந்த சவுண்டு கேட்குதோ, இந்த சவுண்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ நான் எங்கெல்லாம் அண்ணாநகர் கோவில் அந்த மாதிரி நிறைய கோவிலுக்கு நான் போயிட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் போய் கேட்பேன், எனக்கு கற்றுக் கொடுங்கன்ட்டு. ஸோ அவங்களோட விசிட்டிங் கார்டு வாங்கி, அதுக்கப்புறம் சோர்ஸ் கிடைக்கல, அதுக்கப்புறம் நம்ம கோயிலோடைய ஜென்ரல் செக்ரட்டரி மிஸ்டர் ராஜீவ்குமார், எங்கள் அண்ணன், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது 2017 நாங்கள் ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் பண்ணோம். அதுலேருந்தே நாங்கள் இந்த கிளாஸஸை தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இங்கே தான் எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இது வந்து இட் இஸ் நாட் லைக் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கிட்டாரோ ஒரு கீபோர்ட் மாதிரி நான் 3 month லெசன் அப்படிலாம் கிடையாது. செண்டாக்கு ஒரு நல்ல ட்ரெடிஷன் இருக்குது. மொத்தமாகவே எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மேளம் இருக்குது, தாயம்பாக்கா இருக்குது, பஞ்சவாத்தியம்ன்றது ஒரு தனி ஸ்கிரிப்ட். அதில் நிறைய வாத்தியங்கள் இருக்குது. பஞ்சவாத்தியமில் 5 வாத்தியம் இருக்குது. செண்டையில் எப்படி செண்டை வளர்ந்தாலும் இருக்கோ, செண்டையில் எடுத்தீங்கனாலே 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னா இதுக்கு வந்து 3 months 6 monthsலாம் சொல்ல முடியாது. இட் கோஸ் டு இயர். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு சண்டேவும் நீங்கள் வந்து கற்றுக்குறீங்களோ, ஒரு இயர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியும். ஸோ இது இங்கே வந்து பொறுமை முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இதில் எப்போ வந்தாலும் நாங்கள் சேர்த்துப்போம். ஏன்னா ஒரு பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் அடுத்த பேட்சை வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணி அவங்களுக்கு வேறு ஸ்கிரிப்ட் நாங்கள் பேசிக் லெவலில் எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு டைமிங்ஸ்லாம் கொடுத்து உங்களை நாங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிடுவோம். முழுக்க ஃப்ரீ கிளாஸஸ் தான். இதுக்கெலாம் நாங்கள் எதுவும் வாங்கிக்கிறது இல்லை. நாங்கள் கேட்குற ஒரே ஒரு தட்சணை என்னென்னா, ஒரு சாட்டர்டேவும் நம்ம ஐயப்பன் கோயிலில் வந்து கொட்டணும். அவங்க கற்றுக்கிட்டதை இங்கே வந்து கொட்டணும், அவ்வளோதான். நாங்கள் கோவிலுக்காக தான் பண்ணுறோம். ஐயப்பன் கோவில் இந்த க்ஷேத்திரம் வந்து வில்லிவாக்கத்தில் இருக்குது. வில்லிவாக்கம் ஐயப்பன் டெம்பிள் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது இந்த கோவில். ஃபஸ்ட்டு ஒரு மடமாக இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ ஒரு கோவிலாக டெவலப் ஆச்சு. நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி திரு ராஜீவன் சுவாமியோடைய அப்பா தான் இந்த கோவிலை தொடங்கினார். அவர் பேர் சுகுமாரன் குருசுவாமி. அவர் தான் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி. அவரை தொடர்ந்து சக்திவேல் குருசாமி எங்களை வழிகாட்டிகிட்டு இருக்காரு. இந்த ஆலயம் அவங்கள மூலியமாக தான் பிறந்தது. எங்கள் செண்ட சபை வந்து திரு ராஜீவ் குமார், அவருடைய மூலதனம்னா ஃபுல்லாக அவருடைய மைண்டு தான். அவங்க தான் எங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவங்க தான் எங்களை வளர்த்துக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்த பிளேஸில் கிடையாது. இது வில்லிவாக்கத்தில் இருக்குது. கோவிலே தான் நாங்கள் கிளாஸஸ் நடத்துகிறோம். 2nd floorல எவ்ரி சண்டேஸ் கிளாஸஸ் இருக்குது. 2-3 பேட்சாக நடத்துகிறோம். திரு சங்கர் அவர்கள், நான், திரு கார்த்தி அவர்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். தனித்துவம் அதில் உள்ள வைப்ரேஷன். ஸோ தவிலுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. தவில் வந்து எதுக்கு நல்ல சுபகாரியங்களில் பண்ணுறாங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் விலகுண்டு. அதுதான் கான்செப்ட். நாதஸ்வரத்துக்கும் தவிலுக்கும். செண்டைக்கும் அதே தான்.
வில்லிவாக்கம் ஐயப்பன் கோயில் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இந்த மாதிரி வந்து எனக்கு சண்டைனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சின்னதுலேருந்து. அப்படின்னு இருக்க போது நான் நிறைய இந்த மாதிரி வாத்தியங்கள் கேட்க போவேன், டெம்பிள்ஸ்க்கு நிறைய போவேன். அப்புறம் நான் வந்து கேரளைக்கு பேசிக்கலி. அப்படி இருக்கும்போது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் எங்கள் லைக் எப்படின்னா சிடிஎம்ஏ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் போகும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் இருக்கும். அப்படி பார்த்து தான் வில்லிவாக்கம் டெம்பிளுக்கு எப்படி அறிமுகமானேன்னா, நான் அப்படி சிடிஎம்ஏ ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அது வந்து ஆனுவல் மீட் மாதிரி மலையாளி அசோசியேஷன் வந்து ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய சின்ன சின்ன கிளப்ஸ்லாம் அதில் வருவாங்க. அப்படி வரும்போது அதில் ஒரு இதுதான் நம்ம வில்லிவாக்கம் ஐயப்பன் கோயிலும் அங்கே பர்ஃபார்ம் பண்ணாங்க. பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணதில் வந்து என்னோட பாஸ் ஒருத்தர் இருந்தார். அவரோட சன் வந்து அங்கே வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சண்டையில். அப்போ வந்து பேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல போயிருந்தேன். இதே சண்டைக்கு வந்து வேற ஒரு இடத்துல வந்து கிளாஸ்க்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அது பேர் சொல்ல விரும்பல. அது வந்து ஃபீஸு டெய்லி நம்ம எவ்வளோ போகிறோமோ ஒரு கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 rupees வாங்குவாங்க. அந்த மாதிரி சென்னையில் நிறைய இருக்குது. ஒரு 3-4 டெம்பிள்ஸில் இந்த மாதிரி சொல்லித்தராங்க. பட் ஆனால் இங்கே வில்லிவாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ மணி மைண்டட், இட்ஸ் ஃபுல்லி சோஷியல் ஆர்கனைஸ்டு தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மைண்டில் தான் இருப்பாங்க. நல்லா இங்கே வந்து டீச் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப டெடிகேஷனாக பண்ணுவாங்க. அந்த டைமிங் சொன்னாங்கன்னா அந்த டைமிங்க்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து லேட்டாக வருமே தவிர சொல்லிக் கொடுக்குற குரு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பங்க்சுவலாக இருப்பாங்க. அது எப்படி அதெல்லாம் எப்படி வருதுன்னா அவங்களோட பேஷன் தான் எல்லாமே. அந்த பேஷன் இல்லைனா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, சஸ்டெயினாகவும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து 8th பேட்ச் இங்கே இருக்கோம். ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்டு வராங்கன்னா அந்த ஃப்ளோ இருக்குன்னா அது ஒரு டிசிப்ளினால் மட்டும்தான் அந்த ஃப்ளோ இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சண்டை பற்றி சொல்லணும்னா சண்டையில் வந்து இப்போ பேசிக்கலி வாத்தியத்தை பற்றி சொல்கிறேன். பஞ்சவாத்தியம்னு வாங்க. அந்த பஞ்சவாத்தியம்னா 5 பஞ்சம்னா 5. அந்த பஞ்சவாத்தியங்கள் என்னன்னா ஒன்று வந்து சண்டை, இன்னொன்று வந்து கொம்பு, அந்த இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, பிபி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொம்பு. அப்புறம் குழலுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எழதாலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இந்த பஞ்சவாத்தியங்கள். இதெல்லாம் தான். அப்புறம் திமிலா சொல்லுவாங்க. இது வந்து தேவவாத்தியத்துக்கு வாசிக்கிறது வந்து அந்த பஞ்சவாத்தியத்தில் அதில் ஒரு வாத்தியம் தான் வந்து சண்டை. சண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான், ஆதி தாளம் தான். இப்போ நாங்கள் சண்டையில் வந்து செம்படையில் வந்து பேசிக் தாளம் தான் வந்து நாங்கள் கற்றுக்குறோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. சண்டையிலேயே வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. இது வந்து சும்மா ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ படித்து முடிப்பேன் சர்டிஃபிகேட் வாங்குவோன்னா அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் கற்றுக்குறோமோ கற்றுக்கிட்டே இருக்கலாம், லைஃப் லாங் கற்றுக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது ஒரு வாத்தியத்தோடு நிற்கல. இந்த சண்டைன்றது ஒரு வாத்தியம் கிடையாது, இது கூட சேர்ந்து பஞ்ச வாத்தியங்கள் இருக்குது. அதுவும் நீங்கள் கற்றுக்கலாம். சண்டை மட்டும்தான் கற்றுக்க போகிறோன்னா சண்டை மட்டும் கற்றுக்கலாம். அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கேன். இங்கே வீக்லி 1 day சண்டே மட்டும்தான் கிளாஸ்ன்றதுனால ஒரு 1 year ஆகுது. ஆனாலும் நம்ம வீட்டில் வந்து இங்கே சண்டே மட்டும்தான். இது இல்லாமல் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ளோ நல்லா வரும், அந்த கை ஃப்ளோலாம் நல்லா வரும், ஃபாஸ்ட்னஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நம்ம ஏதோ வரோம் அப்படின்ட்டு வந்து பண்ணோம்னா நம்மளால் அந்த 1 yearல கூட அந்த பெஞ்ச் மார்க்கை ரீச் பண்ண முடியாது. இந்த பேசிக் இப்போ நான் வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் தான், பேசிக் தான், இனிஷியல் தான். அதுவே வந்து இப்போ தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த 1 year ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து டைம் லிமிட்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம வந்து பேஷன் எடுத்து பண்ணுறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் இந்த ஏரியாலாம் தான் வரணும், இல்லை இந்த ஏரியா சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எங்கேருந்தோன்னா வரலாம். இந்த பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தக்கோலம் மரக்கோணத்துலேருந்து வராங்க. அப்போது நீங்களே பார்த்துக்கோங்க. நான் வந்து மணலி, என்னையே வந்து நிறைய பேர் தூரம்னுவாங்க. தக்கோலம் மரக்கோணம் எங்கே இருக்குது? அங்கேருந்து போன பேட்சில் வந்து அவங்க அப்பா பண்ணார், இந்த பேட்சில் வந்து அவங்க பொண்ணு பண்ணியிருக்காங்க. ஒரு பாப்பா பண்ணியிருப்பாங்க, ஜிஷ்னான்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த பேட்சில் வந்து பண்ணியிருக்காங்க. அரக்கோணத்துலேருந்து தான் அவங்க எவ்ரி வீக் வருவாங்க. அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த டெம்பிளில் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி திஸ் டெம்பிள், நீங்கள் எந்த டெம்பிள் போனாலும் சரி, எந்த ஸ்டேட்ஸ் போனாலும் சரி உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, டெம்பிளில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அது பண்ண முடியும். சாமிக்காக நம்ம வந்து டெடிகேட்டடாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா எவ்ரி சாட்டர்டே நீங்கள் இந்த அரங்கேற்றம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் சாமிக்காக.
வணக்கம், என் பேர் கிரீஷ். நானும் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க சொன்ன மாதிரி சென்னையில் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த காலத்துலேருந்தே ஒரு வாட்டியும் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் எது போனாலும் சென்னை மேலே தனி ஒரு பிரியம். பட் இந்த கோயிலோட நிர்வாகி திரு ராஜீவ்குமார் வந்து என்னோட நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார் ஒரு வாட்டி இவங்க பையனை கூட்டிகிட்டு வாங்க, சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பையனை சேர்த்து விடுறதுக்காக வந்தது. ஒரு வருஷமாக நானும் கிளாஸ் அட்டன் பண்ணி சண்டே வந்து கட்டி விட்டு இன்றைக்கி அரங்கேற்றமும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இனி இவங்க சொன்ன மாதிரி அடுத்த லெவலில் இருந்துட்டு ஒரு மேலமாக கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகலான்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. சனிக்கிழமை தோறும் இங்கே வந்து 6:30 மணிக்கு பூஜையிலையும் கலந்துக்கிட்டு மேலே அடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த எங்கள் நண்பர் ராஜீவ்குமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பையனும் என் கூட ஜனவரியிலேருந்து கற்றுட்டு இருக்கான். அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். போர்டு எக்ஸாம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்து டைம் இல்லாமல் பயங்கர டஃப் ஸ்கெடியூலையும் அவன் வந்து கற்றுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அது முடிச்சிட்டான். இனி ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு. ஆமாம், அது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவனோட ஃபோக்கஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ உள்ள பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மொபைல் அடிக்ஷன்லாம் இருந்தது. பட் ஒரு 2-3 மாதத்தில் அவன் வந்து இந்த செண்டை வர ஆரம்பிச்சதுலேருந்து அவனோட ஃபோக்கஸ் இருந்தால் தான் நம்ம அடிக்க முடியும். ஃபோக்கஸ் ஸ்லிப் ஆகி போச்சுன்னா அவங்களோட மேலம் தப்பி போயிடும். அப்படியே ஃபோக்கஸ் வந்து இப்போ அவனோட படிப்பு பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த போர்டு எக்ஸாமில் ஐயப்பனோட அணுகிறதுல நல்ல மார்க் வாங்குவான்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. சுவாமியே சரணமையப்பா. இந்த ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே பயின்று வருகிறோம் சண்டா மேளமத்தை. நான் நிறைய கிளாஸ் சென்றுள்ளேன். மிருதங்க கிளாஸ், மற்ற கிளாஸ் எல்லாம் சென்றுள்ளேன். எனக்கு இந்த வயதில் கிடைத்ததுக்கு காரணம் என்னவென்றால், நான் தேடிக்கொண்டிருந்தேன், எதற்கும் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு தற்செயலாக என்னொரு நண்பர் ஒன்று சொன்னார், இந்த வெளிவாக்கு ஐயப்பன் கோயிலில் இது மாதிரி சண்டா மேளம் கற்றுக்கொள்கிறார்கள், இதை நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். அதனால் அதுக்கையால் நாங்கள் இங்கே வந்து பயின்று கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.